அனைவருக்கும் சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துகள். நாம எல்லாரும் சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 79வது வருஷத்தை கொண்டாட போறோம். இவ்வளவு காலமா இந்த சுதந்திர இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி நாம வாழ்ந்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, வாடகை வீட்டில் வாழ்ந்தவன் சொந்த வீட்டில் வாழற மாதிரி தான் சுதந்திர நாட்டில் நாம வாழ்வது. வாடகை வண்டியில பயணம் போனவன் சொந்த வண்டியில தானே ஓட்டிக்கிட்டு போறது தான் சுதந்திர திருநாட்டில் நாம் வாழ்வது. நமக்காக நாம் வாழ்வது, நமக்காக நாம் சட்டம் இயற்றுவது. சட்டத்தை கண்டு பயப்படுவது அல்ல சுதந்திரம், பயந்து செயல்படுவது அல்ல சுதந்திரம். சட்டங்களை அறிந்து மதித்து செயல்படுவது சுதந்திரம். எதை பேசுவது எதை பேசக்கூடாது என்பதெல்லாம் சுதந்திரம். அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும். இப்ப நம்ம வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டில் பாத்ரூமில் எப்படி இருக்கணும், சமையல் அறையில் எப்படி இருக்கணும், நம்ம தூங்குற அறையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில விதிமுறைகள் வச்சுருக்கோம்ல. திரைப்படங்கள்னா அங்கே போகும்போது எப்படி இருக்கணும், கோயில்னா எப்படி போகணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு விதிமுறைகள் வச்சுருக்கோம்ல. இதெல்லாம் தான் ஒரு சட்டம். இதில் இருந்தெல்லாம் நாம் மீறும்போது சுதந்திரத்தில் இருந்து நாம் மீறுவது போன்றது. இப்போ நான் சுதந்திரத்தை, எனக்கு பிடிக்கல சுதந்திரம், நான் சுதந்திரத்தை மீறுகிறேன் அப்படின்னா அது அடுத்தவங்களுக்கு இடையூறை விளைவிப்பதாக இருக்கக்கூடாது. அதுதான் சுதந்திரம். நீங்க எப்படி நடந்து கொண்டாலும் அது அடுத்தவர்களுக்கு துன்பத்தை விளைவிக்குமே, ஆனால் அதற்கு பெயர் சுதந்திரம் என்பதே கிடையாது. அதை முதல்ல நாம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். இதை நான் எதுக்காக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப சாலையில போறது நமக்கு சுதந்திரம். ஓவர் ஸ்பீடு போறது சுதந்திரம் இல்லை. போகும்போது யார் மேலேயாவது இடிக்கிறது சுதந்திரம் இல்லை. எனக்கு சுதந்திரம், இது நான் போட்ட ரோடு, இது என்னோட வரியில உருவான ரோடு, இதில் நான் அப்படி தான் போவேன்னு யாரும் சட்டம் பேச முடியாது. அந்த மாதிரி எல்லாம் நம்மை நாமே தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட நமக்கு உரிமை கிடையாது. வாழ்வதற்கு சுதந்திரம் உண்டு. இந்த மாதிரி எல்லா இடங்களிலேயும் சுதந்திரம் என்பது ஒரு வரையறைக்குள்ளே தான் இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் சுதந்திரம். இதை பற்றி எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, ஆடை அணிவது சுதந்திரம். அது அடுத்தவர்களுக்கு அருவருப்பை ஏற்படுத்துமே, ஆனால் அது சுதந்திர மீறல், விதி மீறல். அடுத்தவங்களை நம்ம காயப்படுத்துகிறோம். அவர்களுக்கும் இந்த இடம் சொந்தமானது. அந்த இடத்துல அவர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் கெடுக்கிறோம். அதனால தான் பொது இடங்கள்ல இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகளை எல்லாம் நாம வச்சிருக்கோம். இன்னைக்கு இதை நான் எதுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நேற்று நான் ஒருத்தரோட பேசினேன். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஒரு திரைப்படம் போயிட்டு வந்தீங்களே, எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த படத்தையெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, அவ்வளவு கெட்ட பேச்சு பேசுகிறாங்க அதில். அப்படி தமிழ் இலக்கணத்தில் இடக்கரடக்கல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. நம்முடைய தொல்காப்பியத்தில் இருக்கு. இலக்கணங்களை வகுத்திருக்கும் போது இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. தகுதி, ஒரு மனிதனின் தகுதி எதிலே இருக்கிறது அப்படின்னா பேச்சில் இருக்கு. இடக்கரடக்கல் என்ற ஒரு இலக்கணம். இலக்கணம்னா என்ன? அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே இருந்த அந்த லட்சணங்கள், அதை தான் இலக்கணம்னு நம்ம சொல்றோம். அந்த இலக்கணங்கள் பலர் வாழ்ந்த பிறகுதான் அதுக்கு ஒரு வரையறை செய்யப்பட்டு தொல்காப்பியத்திலே குறிப்பிடப்படுகிறது. எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எங்கு பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கிறது என்பதை சிறு வயதிலேயே தமிழ் பாடத்தை ஒழுங்கா படிக்கிறவங்களுக்கு தெரியும். அது வெறும் மொழி இல்லை, அது பண்பாட்டை நம்மோடு சேர்த்து கொடுக்கிறது. நம்முடைய மக்களின் வாழ்க்கையை நம்மோடு இணைத்து கொடுக்கிறது. நீ எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை அது கற்றுக் கொடுக்கிறது. சமூகத்தோடு இயைந்து வாழ்வதற்கான வழிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த இடக்கரடக்கல் என்பது தமிழனினுடைய சிறப்பு, பண்பாட்டின் சிறப்பு. அதை கற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சுதந்திரத்தை சரியா பயன்படுத்தாமல் இருக்கக்கூடியவர்கள். காது கொடுத்து கேட்க முடியல. எல்லா இடங்கள்லையும், பொது இடங்கள்ல எவ்வளவு மோசமா பேசுறாங்க, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு நாம
கீழ்த்தரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுது. முகத்தை சுளிக்க வைப்பதா சுதந்திரம்? அது கிடையவே கிடையாது. இன்னைக்கு நாம இந்த அளவு வளர்ந்து வந்திருக்கிறோம் என்றால், எல்லாத்துலயும் வளர்ந்து வந்திருக்கணும். பண்பாட்டுல வளர்ந்து வந்திருக்கணும். நம்முடைய நிலையிலே நாம் உயர்ந்து வந்திருக்கணும். கண்டபடி பேசி திரியறதா சுதந்திரம்? அந்த பேர்ல இன்னைக்கு எல்லாரும் கண்டபடி பேசுறாங்க. ஆனா, அதுல ஒரு பக்கத்துல அந்த ஜென்சி இளைஞர்கள் ரொம்ப விழிப்புணர்வோட ஒரு குரூப், எல்லாரையும் சொல்லல. அவங்க என்ன பண்றாங்க? பொது சுகாதாரம். நேத்து பார்க்கிறேன். நீர்நிலைகளிலே கிடக்கக்கூடியதை எல்லாம் தூய்மைப்படுத்துற பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. குப்பைகளை எல்லாம் சேகரிக்கக்கூடிய பிள்ளைகள் சின்ன ஜென்சி பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அந்த மாதிரி விழிப்புணர்வு உடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அறிவு ஆற்றலிலே மேம்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் பொதுவாக நாம இந்த விடுதலை நாள் விழா வாழ்த்துக்களை நாம சொல்லும்போது, இந்த விடுதலையை நாம் பெறுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோங்கிறத நினைச்சு பார்க்கணும். சில பேருக்கு நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னா பிடிக்காது. அதான் முடிஞ்சு போயிட்டுல கஷ்டப்பட்டது, திருப்பி திருப்பி எதுக்கு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. சுதந்திரம் தான் வாங்கிட்டோம்ல, அதுக்கப்புறம் எதுக்கு அவங்கள பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. வாங்கிட்டா முடிஞ்சு போச்சா? அது எப்படி வாங்கணுங்கிறது தெரிஞ்சாதானே, அந்த தரம் தெரிஞ்சாதானே நம்ம அதை சரியா பயன்படுத்த முடியும். ஒரு தாத்தா ஒருத்தருங்க ஊர்ல ஒரு வீடு வாங்கி போட்டிருந்தாரு. அந்த ஊர்ல பாதி அவரோட சொத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு இருந்தது. பெரிய வீடு. இன்னைக்கு அந்த வீடு பூரா பாழடைஞ்சு கிடக்கு. அந்த வீட்டுல கண்டதெல்லாம் முளைச்சு கிடக்கு. பூச்சியும் பூரானுமா உள்ள பூந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. பாம்புகள் வாழ்ந்துகிட்டு கிடக்கு அந்த வீட்டுல. ஆனா அந்த வீட்டை உருவாக்க அந்த தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அதைய அவர்களினுடைய தலைமுறையிலே வந்தவர்கள் உணர்ந்திருந்தால் அந்த பகுதியை அப்படி போட்டிருப்பாங்களா? அந்த அருமை தெரிந்திருந்தால் அப்படி போட்டிருப்பாங்களா? அப்படிதாங்க நம்ம நாடும். இந்த நாட்டுக்கு நாம சுதந்திரம் வாங்குறதுக்கு உயிரை கொடுத்தவங்க, பொருளை கொடுத்தவங்க, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தவங்க, தங்களுடைய நேரத்தை கொடுத்தவர்கள், பயந்து பயந்து ஓடியவர்கள், எப்படியாவது சுதந்திரத்தை வாங்கி நம்ம நல்லபடியா வாழ்வோமே அப்படின்னு பாடுபட்டவர்கள், இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? சுதந்திர தினம் அப்படின்னா ஒரே கொண்டாட்டம். எதுக்கு? லீவ் விட்டாங்க, சினிமாக்கு போகலாம், ஷாப்பிங் போகலாம், ஊரை சுத்தலாம், டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், இதுதானே இருக்கே தவிர அந்த தியாகத்தை பற்றி நாம நினைச்சே பார்க்கல. அப்படி நினைச்சு பார்க்கலன்னா என்ன ஆகும் தெரியுமா? இப்ப நான் சொன்னேன் பாருங்க, கிராமத்துல ஒரு வீடு பாம்பு பூந்து கீரியும் இது பூரானும் தேளுமா கிடக்குது, பாழடைந்து கிடக்கிறது மாதிரி நாடு பாழடைந்து போய்விடும். அப்புறம் எப்படி நம்முடைய தலைமுறைகள் வாழ முடியும்? அப்ப நாம அதையெல்லாம் நினைச்சு பார்க்கணும்ல. தியாகத்தை மதிக்க தெரிஞ்சவங்க தான் சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்கள். அதனால இந்த ஒரு நாளாவது, இந்த ஒரே ஒரு நாளாவது நாம் நம்முடைய முன்னோர்களின் தியாகங்களை நினைத்து பார்க்க வேண்டும். இந்த சுதந்திரத்தை அடைவதற்கு சொத்துக்கள் எல்லாவற்றையும் இழந்து சிறைச்சாலையிலேயே வாழ்ந்து மடிந்தவர்கள், தூக்கு கயர்ல தண்டனை கொடுக்கும்போது மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டவர்கள், இப்படி ஏராளமானவர்கள் நம்மளோட இருந்து தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதை நாம் புரிந்து கொள்ளணும். சும்மா கொடியேற்றுறதும் சினிமா பார்க்குறதும் ஒரே டான்ஸ் ஆடுறது மட்டும் சுதந்திரம் இல்லை. அதனால் நாம் சுதந்திரம் என்றால் என்ன என்று அதனுடைய பொருளை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழணும். சட்டத்தை மதிப்பது தான் சுதந்திரம். சட்டத்துக்கு பயப்படுறது சுதந்திரம் இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்னா சட்டத்தை கண்டு பயப்படுவோம். ஐயோ போலீஸ்காரர் நிற்கிறாருப்பா, என்ன மாட்டுனா என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர, இதுதான் இந்த இடத்தில் சட்டம். அந்த சட்டத்தை மதித்து நடப்போம். எந்த நாட்டிலே சட்டம் மதிக்கப்படுகிறதோ அந்த நாடு தான் முழு சுதந்திரம் பெற்ற நல்ல நாடாக விளங்க முடியும். மக்களும் சிறப்பாக வாழ முடியும். அதை நாம் புரிந்து கொண்டு இந்த சுதந்திர திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இந்த சுதந்திரத்துக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்களை ஒரு வினாடியாவது உள்ளத்தில் நினைத்து அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அனைவருக்கும் இனிய சுதந்திர நாள் நல் வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். தொடர்ந்து பாருங்கள்.